இன்றைய உலகில மிகவும் சர்வாதிகார தலைவர்கள்ல ஒருவரா அறியப்படக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தான். அதாவது குட்டையான உயரம், கண்ணுல கண்ணாடி, உருண்டையான முகம், எப்போதும் கோட் சுட்டு, கலையாத சிகை அலங்காரம் அப்படின்னு எப்பவுமே ஒரு டைப்பா இருக்கக்கூடியவர் தான் இந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். இவரு அடிக்கடி பாத்தீங்கன்னா ஏவுகணை சோதனை நடத்தி அமெரிக்காவையே அலற விடக்கூடியவர். அப்படிப்பட்டவரை ஏன் சர்வாதிகாரிகள்ல ஒருவரா சொல்லப்படுறாரு அப்படின்னா, இவரு அமெரிக்காவை அளவுற விடுறது மட்டும் இல்லாம சொந்த நாட்டு மக்களையும் ரொம்ப கண்டிப்போட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சொந்த நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் உடை அணியணும், எப்படியெல்லாம் நடந்துக்கிறணும், பொதுவெளியிலே எப்படியெல்லாம் நடந்துக்கிறணும், எந்த மாதிரியான முடி வெட்டிக்கிறணும், எந்த மாதிரியான டிவி சேனல்களை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவரோட நாட்டுல யாரா இருந்தாலும், அதாவது சாதாரண குடிமகனா இருந்தாலும், ஒரு அரச பதவிகள்ல மிக மிக உயர்ந்த இடத்துல இருந்தவரா இருந்தாலும், தப்பு செஞ்சுட்டா உடனே அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது. குறிப்பா உடனடியா அவங்கள தூக்கிலிடுறது. அது செஞ்ச ஒரு தவறையோ இல்ல ஒரு செயலையோ செஞ்சவங்களுக்கு அது நியாயமா இருந்தாலும், அது தொடர்பான விசாரணை எதுவுமே நடத்தாம உடனடியா அவங்கள தூக்கில் இருக்கிறதுக்கு அவருக்கு அத பல்வேறு தரப்பினர் ஆதரிக்கவும் செய்யறாங்க. அதாவது ஒரு தப்பு செஞ்சவனுக்கு இந்த மாதிரிதான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஆதரிக்கிற அதே நேரத்துல இவன் தப்பு செஞ்சானா இல்லையான்னு விசாரணை நடத்தாம உடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது, தூக்கில் இருக்கிறது ஒரு அதிக அநியாயம். இது சர்வாதிகாரம் அப்படின்னு விமர்சிக்கிறவங்களும் உண்டு. இது போன்ற பல்வேறு காரணங்கள்னாலதான் கிம் ஜாங் உன்னை சர்வாதிகார தலைவர்கள் ஒருவரா சொல்லப்படுறாங்க. ஆனா இதுல பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா செட் பண்ண ஒரு நரேட்டிவ் தான். வடகொரியாவுல மக்களோ இல்ல வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னோ அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த பொதுவெளியில உலகம் முழுவதும் வடகொரியாவை பத்தி சொல்லக்கூட விஷயங்கள் மாதிரியெல்லாம் உண்மையிலேயே அப்படி இல்ல. இது எல்லாமே அமெரிக்கா வடகொரியா குறித்து பரப்பி விடப்பட்ட வதந்திகள் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது. உண்மையிலேயே வடகொரியாவுல அப்படித்தான் இருக்குதா அப்படின்னு அறியறதுக்கு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வடகொரியாவுல இருக்கிற மக்கள் எளிதா வெளிநாடுகளுக்கு போறதும் கஷ்டம். அதே மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் உடனே வடகொரியாவுக்கு போறதும் கஷ்டம். அந்த அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் கிம் ஜாங் உன்னை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல சர்வாதிகார தலைவர்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு எதிராக பல்வேறு புரட்சிகள் அன்னைக்கு நடந்திருக்கு, நேத்து நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துருக்கு, நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற இருந்தாலும் வடகொரியாவுல மட்டும் அப்படியான புரட்சிகள் கடந்த 3 தலைமுறைகளா நடக்கல. ஏன்னா 3 தலைமுறைகளா வடகொரியா அதிபர் வடகொரியாவை கிம் ஜாங் உன் குடும்பம் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு புரட்சி வெடிச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரியான புரட்சிகள் வெடிக்காததுக்கு காரணம் அமெரிக்கா சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலவங்க இல்ல இல்ல அது உண்மைதான், புரட்சி செஞ்சாலே நம்ம உயிர் போயிருமோ அப்படின்னு நினைக்கிறவங்கனாலதான் அங்க புரட்சியும் நடக்காம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. சரி, ஏன் இந்த இவ்வளவு ஒரு அளவுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் கிம் ஜாங் உன் ஏன் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பொதுவெளியிலே ஏன் கதறி அழுதார் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கு எதிராக வடகொரியா ஏவுகணை சோதனை செய்யறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரஷ்யா சீனா கிட்ட விட ரொம்ப நட்பு பாராட்டுறாங்க. அதாவது ரஷ்யா சீனா 2 நாடுகளுமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள். வடகொரியாவுக்கும் அமெரிக்கா எதிரான நாடு அப்படிங்கறதுனால எதிரிக்கு எதிரி நண்பன். அதாவது அமெரிக்காவுக்கு நம்மளும் எதிரி, நம்ம அமெரிக்காவுக்கு ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளும் எதிரிங்கிறனால எதிரிக்கு எதிரி நண்பன் அடிப்படையில ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டையும் ரொம்ப நெருக்கமாவே பழகிட்டு இருக்குது வடகொரியா. அப்படி இருக்கும்போது ரஷ்யா கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடகொரியா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இருதரப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு நாடு போர் தொடுத்துச்சுன்னா அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம போரிடுவோம், நாங்களும் வீரர்களை படைகளை இறக்கி போரிடுவோம். அதே மாதிரி வடகொரியாவுக்கு மீது ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினா அதுக்கு ஆதரவா ரஷ்யாவும் என்ன பண்ண போர்ல குதிச்சு வடகொரியாவுக்கு ஆதரவா போரிடணும் அப்படிங்கிற ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்த ஒரு 4 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில ரஷ்யாவுக்கு ஆதரவா ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் ராணுவ தளவாடங்களை அனுப்பி வடகொரியா உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது.
இந்த போர்ல வந்து பல்வேறு நபர்கள் வந்து பல்வேறு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பா வடகொரியாவை சேர்ந்த பல்வேறு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களோட உடல் வந்து பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா வடகொரியாவுக்கு மீண்டும் கொண்டு வரப்படுவதில்லை. பெரும்பாலும் அதை அடையாளம் காண்றதுலயே நிறைய சிக்கல் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. இந்த நிலையில ஒரு சில வீரர்களோட உடல்கள் அடையாளம் காணப்பட்டு இப்ப வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. விமான நிலையத்துக்கு வந்து அந்த உடல்களுக்கு வந்து வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வந்து என்ன பண்ணாருன்னா மரியாதை செலுத்தினார் மலர் வளையம் வைத்து. அதைத் தொடர்ந்து அந்த உயிரிழந்த ராணுவ வீரர்களோட உறவினர்களை சந்திச்சு பேசினாரு. அப்ப வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து போர் வந்து விரைவில் முடிஞ்சிடும்னு நினைச்சேன். இவங்க எல்லாம் உயிரோட திரும்பிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நம்ம நம்புறது எதுவுமே நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கல. இன்னும் போர் அங்க நடந்துகிட்டே இருக்குது. ஆனா நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற வகையில இவங்க எல்லாருமே நடந்துட்டாங்க. இப்ப நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில வீரர்களை கொடுத்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைய மன்னிச்சுக்கிறங்க. இது வந்து வேற தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள்ட்ட வந்து கிம் ஜாங் உன் வந்து என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப நெகிழ்வோட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த உயிரிழந்த ராணுவ வீரர்களோட குழந்தைகளை வந்து கட்டி அனுப்பி கதறி அழுதுங்கிறது தான் அந்த வீடியோ. அதாவது பொதுவெளியில பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தைகளை கட்டி அணிச்சு கதறி அழுத வீடியோ வந்து இதுதான். உயிரிழந்த அதாவது ரஷ்யாவுல நடந்த போர்ல உயிரிழந்த வடகொரிய ராணுவ வீரர்களோட குடும்பத்தினருக்கு அவர் செய்த மரியாதை தான் இது. என்னதான் அவர் வந்து ஒரு மிடுக்கான ஒரு ராணுவ டைப்பான ஒரு ஆளா இருந்தாலும், ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அவரும் வந்து இந்த மாதிரி பொது வழியில வந்து பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க குழந்தைகளை கட்டி பிடிச்ச ஆளுங்க பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவரெல்லாம் உண்மையிலேயே சர்வாதிகாரிகளா இல்ல, இவர் அமெரிக்கா இந்த மாதிரி வந்து சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து பேசுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மைதான், அமெரிக்கா சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா கல்லுக்குள்ளும் ஈரம் அப்படின்னு இருக்கிற மாதிரி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் இருக்கிறாரு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா ஏன் வந்து அங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா வந்து எதுக்கு வந்து ராணுவ வீரரா அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் அதிகாரியாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் பொது வெளியில இவ்வொரு நெகிழ்வா நடந்துகிட்டது பாத்தீங்கன்னா பலரையும் வந்து கண்கலங்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.